ஹெல்மெட்டுங்கிறது வந்து யாருமே யூஸ் பண்ணல. ஸ்கேட்டிங் பார்க்க எனக்கே பயமாக தாங்க இருக்குது. மினிமம் 110 மெயின்டைன் பண்ணலாம். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 தான் போயிட்டுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் செல்லு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இங்கே வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். இது ஒரு சடன் பிளான் தான், அதனால் இப்போ 7 மணியே கிளம்புறோம். சரி வாங்க நம்ம அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுவோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த டைம் 3 பேர் தான். முன்னாடி ஒரு அவெஞ்சர், நம்ம ஒரு R15. ஸோ என் வண்டியை லக்கேஜில் எடுத்து பின்னாடி கட்டிட்டோம். ஸோ அங்கே பில்லியன் வந்து ஜாலியாக போகலாம். இல்லைனா முதுகில் ஏதாவது கட்டிகிட்டு இருக்கணும், கஷ்டமாக இருக்கும். பெட்ரோல் அடிக்கணுங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதான். சன்ரைஸ்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் பெட்ரோல் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஃபுல்ண்ணா. பெட்ரோல் அண்ணா, கார்டு 99 ரூபாய். நான் இன்னும் கொஞ்சம்ண்ணா போ. ஓகே, ரைட்ண்ணா. சூப்பரே ஃபுல்லாகிடுச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 992 ரூபாய். ஹாய் ஹரிஷு, சதீஷ். ஸோ எப்பவும் கூட வர்றவங்க தான். பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். ஓவர் நைட்டில் பாண்டிச்சேரி பிளான் பண்ணி கிளம்புறோம் பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து எப்போவுமே வந்து சடன் பிளான் தான் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ரைடு தான் இது. நீங்கள் இப்படி சடனாக பிளான் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு லாங்காக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி ஃபுட்டேஜ் தெரியும் தெரில, வெறும் வெளிச்சமாக வேறு என்னோட ஸ்பீடோமீட்டர் தெரியும், இப்போது லைட்டு தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம சன்ரைஸ் அப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சன்ரைஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, ஆரஞ்சு கலரில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் சன் வரல. நம்மளில் பல பேருக்கு இன்க்ளூடிங் மீ இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு எத்தனை பேர் சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம் சொல்லுங்கள். நானே இந்த மாதிரி ரைடில் மட்டும்தான் பார்க்குறேன். மற்றபடி நமக்கெல்லாம் காலையில் 5 மணி 6 மணிலாம் மிட் நைட்டுங்க. ஏன்னா இப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு அது போக போகும். எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த டைம்லாம் மிட் நைட்டு தான். யார் சன்ரைஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்போ. ஸ்கேட்டிங் சூப்பராக போகிறாங்க சின்ன பசங்களாம். வேற லெவலில் இருக்கே. பின்னாடி கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் பண்ணணுன்னு ஆசைங்க. ஒரு டைம் ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணி விழுந்திருக்கேன் கீழெல்லாம். அந்த பையன் வண்டியை பிடிச்சிட்டு போகிறான். பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. பார்க்க எனக்கே பயமாக தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரே புகை மூட்டமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இங்கே வாருங்க அந்த லாரி. எப்பா டேய், என்னங்க எங்கேருந்தோ புகை வந்துட்டுருக்கு. முடிஞ்சு போன லாரி போல். அதெல்லாம் தூக்கி ஸ்க்ராப்பில் போடுங்க, இல்லைன்னா கரெக்ட் பண்ணுங்கப்பா. ஹைவே ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கு புகை வருதுங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ புகையோட ஒரு லாரி போகிறத பார்க்குறேன். ஏன்னா எந்த லாரியும் இவ்வளோ அன்கண்டிஷனாக வச்சுக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் முன்னாடி விட்டு டக்குன்னு வண்டி ஒதுக்கிட்டானுங்க ஹோட்டலில். நான் தாண்டி போய் தான் பார்த்தேன். இப்போ திரும்பி வந்தேன். டீ சாப்பிட்றானுங்களா இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டே முடிக்கிறானுங்களா? சாப்பிட போகிறீங்களா? டீ சாப்பிட போகிறீங்களா? அடேங்கப்பா. சரிங்க, ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்புவோம். அவ்வளோதாங்க, நம்ம டீ குடிச்சாச்சு, அப்படியே கிளம்புவோம். இது வரைக்கும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம சூரிய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டார். இனி வந்து நம்ம பாண்டி போகிறக்குள்ள உச்சி வெயில் ஆயிரும்னு நினைக்கிறேன். கிளம்புவோம் நம்ம அப்படியே. வெயில் அடி பொழக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக தனுஷ்கோடி பிளான் பண்ணாங்க. 2 ஆப்ஷன் வச்சுருந்தோம். பீச்சுக்கு போனோம். ஒன்று ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இல்லைன்னா பாண்டின்னு பார்த்தோம். கடைசியில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி வந்து அலௌடு இல்லைன்ட்டாங்க. சரி, அங்கே போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம
பாண்டியில் கேட்டோம், நம்ம சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க அங்கே. ஸோ அவர்கிட்டையும் விசாரித்தப்போ எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. ஓகே ரைட் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ரூமை புக் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இன்னும் சேலமே போகல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி தான் ஆகுது. அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்க அப்படியே போவோம். நான் இங்கே சேலம் முன்னாடியே வந்திருக்கேன். தெரிதான்னு தெரில, எந்த தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நிற்போமா ஒரே நிமிஷம். ஓகே தண்ணி தெரியுதான், முன்னாடி இருக்கேன். தண்ணியே தெரிலைங்க, கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஸோ மணி பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆகுது. இப்போ தான் சேலம் இனி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. போயிட்டுருக்கோம். 3 மணி நேரமாக பைக் ஓட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப்பிடணும். நம்ம அப்படியே பசிக்குது. நான் எம்டி ஸ்டமக்காக இருக்குது. சும்மா டீ பிரேக் எடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு டைம் வாட்டர் பிரேக் எடுத்தோம், அவ்வளோதான். போங்க. ஆஃப்டர்நூன் பாண்டி ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போயிடலாம். பாண்டிச்சேரி 220 கிலோமீட்டர்ஸ். நான் இன்னும் சாப்பிடவே போகலைங்க. ஹோட்டல் தேடிட்டுருக்கான் ஃப்ரெண்ட் ஹரிஸ், தேடிட்டுருக்கான். ஸோ ஒரு ஹோட்டலில் தான் ஒன்று பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நேராக சாப்பிட போகணும். நம்ம ஒரு வழியாக ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு குட்டி ஹோட்டலு அப்படியே ரோட்டோரமாகவே இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா ஆத்தூர் போகிறோம். அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஆத்தூர் கிளம்புவோம். ஸோ சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி வெயில் அடி பொழக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு லெவலில். இப்போ தான் வேகுது. ஜாக்கு போட்டிருக்கு, க்ளவ் போட்டு எல்லாத்துக்கும் இப்போ தான் வேக ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். ரோடு அட்டகாசமாக இருக்குங்க. வா, அந்த ஆத்தூருக்கு நீ எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ரோடு புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக யாராவது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போயிருந்தா பார்த்துருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க ரோடு. மினிமம் 110 மெயின்டைன் பண்ணலாம் ஸ்பீடு. அது கார்லலாம் 140 மெயின்டைன் பண்ணலாம். பைக்கில் நான் சொல்கிறேன் 110 120 வந்து க்ரூஸ் ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 தான் போயிட்டுருக்கோம். என்ன பார்த்து வச்சுக்கலாம். இந்த காரில் எவ்வளோ ஸ்பீடாக கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸை முன்னாடி விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா மாற்றி மாற்றி வச்சு பேசிகிட்டு வருவோம். ஸோ அந்த கேப்பில் அவன் அடிச்சிருவான். ஒரு ஸ்ட்ரெச்சு சல்லுன்னு போயிடுவான். நம்ம மறுபடியும் இங்கேருந்து நம்ம போய் அவன் கேட்ச் பண்ணி பேசிக்கணும். கை வச்சாலே தள்ளுது, தெரியுதுங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பீடு. ஃப்ரெண்டு அவன் வேறு டே தூக்கம் வருதுன்னா கொஞ்சம் டேஞ்சருங்க. இந்த சாப்பிட்டோன்னே அந்த தூக்கம் வருது, இந்த மத்தியானம் தூங்குறேன் அப்படிங்கலாம் பழக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ரைடிங்கில் ரொம்ப கஷ்டம். அப்போலாம் மேனேஜ் பண்ண முடியாது. எனக்கு காலையில் டைம் சுத்தமாக தூக்கம் வராது. நைட் ரைட் பண்ணாலும் நான் வந்துட்டு தூங்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோவா ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடிய ரைட் பண்ணோம். நிற்கவே இல்லை. நானும் நம்ம மனோஜனாவும் பார்த்திங்கன்னா அப்படி வாங்க நடு ரோட்டில். ஸோ விடிய ரைட் பண்ணோம் அந்த ரைட்லாம். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ரைட்லாம். சும்மா தண்ணி குடிக்க நிறுத்தினாங்க. வேறு லெவல் வெயில். உச்சி வெயில்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் இருக்குது. சூரியன் கரெக்டாக மண்டைக்கு மேலே இருக்குது. ஃபூட்டேஜ் தெரியுதான்னு கூட தெரில. ஆயுதம் தண்ணி அப்பப்போ குடிச்சுக்கணும், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். எல்லாம் ஹைட்ரேஜன் பேக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு குட்டியாக ஒரு 1 லிட்டர் நம்ம மிஸ்டர் பீன் மாதிரி உள்ளே வச்சுருப்பேன். அப்பப்போ நிறுத்தி குடிச்சிட்டு நம்ம போகிற பேக்கரியோ இல்லை ஹோட்டல்ஸோ வந்து ஃபில் பண்ணிக்குவேன். ஏன்னா வாய் வறண்டுட்டே இருக்குங்க. அதனால் அப்பப்போ இது ஹைட்ரேட்டே இருக்கணும். மாய் தலைவலிக்கும். ஹெல்மெட் கழட்டி சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்புறம் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான்.
சரிங்க கிளம்பலாம். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. இப்போ தெரியும் பாருங்க உச்சி வெயில்னால் எப்படின்னு சொல்லி. மேலே தனியாக தெரியும், நான் எப்படி தெரியறேன்னு தெரில. பளிச்சுன்னு இருக்கு. அது அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் ரைடப்போ கூலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பவர் இருக்குங்களா, ஸோ ஸ்பெக் யூஸ் பண்ணுவேன். ஸோ கூலர்ஸில் பவர் வச்ச மாதிரி ரீசெண்டாக தான் கிளாஸ் வாங்கினேங்க. அதனால் இப்போ தான் போடுறேன். சூப்பராக இருக்குது. அந்த கண்ணு கூசவே இல்லை நமக்கு. சன்கிளாஸே அதுக்கு தான்டா போடுறது வெண்ணெய் அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லணுமில்ல எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா 49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கரெக்டாக 49,001 கிலோமீட்டர் மொய் எழுதியிருக்க மாதிரி இருக்குது. பைக் இன்னும் ஒரு 1000 ஓடுச்சுன்னா நம்ம வந்து 50K ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க. என் பைக்கு நானே ரிவ்யூ பண்ணுமா? பரவாயில்ல, சொல்லுவோம். இங்கே தாங்க டிராஃபிக்கு ப்ளஸ் செம்ம டிராஃபிக்கு, செம்ம வெயில். ஜாக் எல்லாத்தையும் கழட்டிலாம் போட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இனி ஒரு 40 கிலோமீட்டருங்க போயிடலாம் நம்ம. அதாங்க டிராஃபிக்கே கம்மியாக இருக்குது. இங்கே நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டுங்கிறது வந்து யாருமே யூஸ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சர்ப்புன்னு உள்ளே வர்றாங்க போகிறாங்க. விழுப்புரத்துக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இங்கே எப்போவுமே எப்படி தானா இல்லை ரூல்ஸில் எதுவும் கிடையாதா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர்லலாம் வந்துட்டு எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணலன்னா செம்ம ஃபைன் விழுகும். நாங்களே நிறைய டைம் கட்டியிருக்கோம். இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க. யாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணலையா, அடே பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாமி ரொம்ப மோசம்பா இந்த ரோடு. இந்த ரோடே பஞ்சர்டாக தான் இருக்குது. பஞ்சர் ரோடு எல்லாம் குழியாகவே தான் இருக்குது. அந்த லாரி கூட பரவாயில்லைங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் ட்ரக் வந்துச்சு பாருங்கள், சல்லுன்னு ஆப்போசிட் லைனில் ஏறி வேறு லெவலு. ஸோ பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. முத்தமிழ் வாயில் புதுச்சேரி. இந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆன் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு அணைஞ்சிருச்சுங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே வாங்க உள்ளே போகலாம். எங்கேயா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் காட்டிட்டு நேரம் இங்கே வந்துட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கா வந்து ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துருச்சு. ரூம் இருக்கிற இடத்துக்கு தவிர மற்ற பாண்டிச்சேரியே சுற்றி காட்டிடுச்சுங்க. எல்லா சந்துக்குள்ளேயும் போய் கடைசியில் ரூமுக்கு வந்திருக்கோம். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரு பாவம் வழி சொல்லி இப்படியே ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து எங்கடா மாடியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாப் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, ஒரு சின்ன ரூம் அது கொடுத்துருக்காங்க. நம்ம இனி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக பீச்சுக்கு போக வேண்டியதான். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பபாய், டேக் கேர். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க.